என்னாச்சு ப்ரோ? என்னாச்சு ப்ரோ? அண்ணே வந்துட்டாருண்ணே. என்னாச்சு ப்ரோ கேக்குதா? ஹாய் ப்ரோ, கேக்குதா ப்ரோ? பர்ஃபெக்ட் சூப்பரா இருக்கு ப்ரோ செட்டிங். என்ன ஹாஸ்பிடல்ல இது போற மாதிரி ஏதாவது வச்சிருக்கீங்க? வைட்டல் சைட். இதான் ஜோக். ப்ரோ பம்புக்கு சொன்னீங்கண்ணே நீங்க யாருன்னு? என்னது ப்ரோ? போனதே உங்க தப்பா நினைச்சானே. ப்ரோ நான் அந்த ஜோக்க சத்தியமா சொல்றேன் ப்ரோ. நீங்க சொன்ன ஜோக்க நான் சொல்லிட்டேன். கீழ வந்து கேளுங்க அவர்கிட்ட. என்னது? அந்த டாக்டர் ஜோக்கு. எப்படி பல பேர் வாழ்க்கை அதான் ஹாஸ்பிடல் ஜோக் ஒன்னு பண்ணீங்களே. ஏய் பக்கத்துல அந்த அறுவாளை ஏறா. நான் பண்ண அவர்கிட்ட இல்லன்னு சொல்ல சொல்லி. என்ன ஜோக்? வைட்டல்தா? என்ன? ஓ அது நீங்க பண்ணீங்களா? இது ப்ரோ அவன் பண்ணானா? இது ப்ரோ எனக்கு ஷார்ட் டைம் மெமரி லாஸ். ஓ சீ பம்பிள். ப்ரோ சொல்லுங்க ப்ரோ அது ஏன் ஜோக் ப்ரோ? ஓ யோ இங்க வந்து பார்த்தா தெரிஞ்சு ப்ரோ என்ன ப்ரோ பம்பிள் தரங்கட்ட வாழ்வு. போய் என்ன நோட்புக்ல ப்ரோ அடிச்சிருக்கீங்க? இப்படி ஜோக் பண்ணனும் ப்ரோ செட்டப் முன்னதோட சூப்பரா இருக்கு ப்ரோ. நல்லா இருக்குது. இசிஜி கிராஃப்ட் நம்பர் பின்னாடி அத பாத்து. சரி ப்ரோ பாடல் பாடுங்க ப்ரோ. கமான் ப்ரோ. என்எஸ்டி ப்ரோ என்எஸ்டி யூடியூப் சேனல். சாரல் மலையில் காத்திருந்தேன் நான். எக்ஸாக்ட்லி அது வந்து பம்பிள் ப்ரோ அது நான் சொன்ன எடுத்து போறேன். இது மட்டும் ஞாபகம் இருக்கா? நான் பண்ண ஜோக் ஞாபகம் இல்லையா? இது கேட்டன்றது மட்டும் ஞாபகம் இருக்கு கீழ வந்து. இல்ல சீரியஸா மறந்துட்டேன். எனக்கு ஷார்ட் டைம் மெமரி லாஸ். சயின்டிஃபிக்கலி மத்தது இன்னொன்னு என்ன ப்ரோ அவனுக்கு ஜோக் ப்ரோ அவனே ஜோக்குன்னு தெரியாம ப்ரோ சொன்ன ப்ரோ. இனிமே ரெக்கார்ட் பண்றேன் ப்ரோ. இனிமே ரெக்கார்ட் பேசுறேன். நீ அது மட்டும் தான் பண்ணல. அதுவும் பண்ணிரு. ரெக்கார்ட் பண்ணா ப்ரோ. ப்ரோ நீங்க பண்ணுங்க ப்ரோ. அவருடைய பலவண்ண கலர் ஒரு ஆர்கெஸ்ட்ரா ஆரம்பிக்கிறேன்னாரு. ப்ரோ கொஞ்சம் வாய் பக்கத்துல வச்சு. சூப்பர் ப்ரோ. கமான் ஆர்ஜிபி மேகத்தெல்லாம் எடுத்துட்டீங்களா? எடுத்துட்டாங்க ப்ரோ. அதுதான் நானே கேட்டேன் ஃபர்ஸ்ட் எடுத்தோனே வேகணும். ப்ரோ இவர் அந்த பஞ்செல்லாம் கேட்டாரு ப்ரோ. நீங்க மேல வச்சிருந்தீங்கல்ல. ப்ரோ அது அந்த பஞ்சு கொஞ்சம் வச்சுதான் இருங்க. நான்டிஸ் தெரிஞ்சு என்ன எத்தனை வருஷம் நான்டிஸ்? ஒரு 7 வருஷம். ப்ரோ பாவம் ப்ரோ. சொல்ல ப்ரோ உங்களுக்கு எல்லாம் 2 இயர்ஸ் தான். சரி அப்போ கூட சொல்ல நான் பாத்துன ப்ரோ எல்லாத்தையும் அப்படின்னு. எங்க பார்த்தாரு ப்ரோ? அவர் கல்யாணம் பண்ணதே ஒரு அச்சீவ்மென்ட்டா நினைச்சிருவாங்க. அததான் ப்ரோ நான் சொன்னேன் பாத்துட்டு அவன் வேற என்ன நினைக்க போறான். முடியும் ப்ரோ முடியும் என்று நினைத்தால் முடியும். ரெடியா ப்ரோ? என்எஸ்டி ரெடி ப்ரோ. முதல்ல வந்து டவுன் ப்ரோ சொல்ல சொன்னாரு. ஜெய் டன். நான் என்ன சொல்ல சொன்னேன்? ஜெய் நான் சொல்லவே இல்ல. சொன்னாலும் சொல்லி இருப்ப ப்ரோ அவருக்கு ஒரு பாட்டு கம்போஸ் பண்ணனும் ப்ரோ. கேட்டுட்டு இருந்தாரு. என்னது ப்ரோ? போடுங்க போடுங்க. அடிபட்ட போடுங்க. எஸ் ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பம்பிள் ப்ரோ கேட்டாரா அதுக்காக. அந்த சாரல் மலையில் நான் காத்திருந்த நாள் நீ வரும் வரையில் உன்னை பார்த்திருந்த நான் உன் வாசம் வீசவ உன்னை தேடி வந்த நான் உன் காலடியில பூவாய் மாறுவன நான். சாரல் மலையில் நான் காத்திருந்த நாள் நீ வரும் வரையில் உன்னை பார்த்திருந்த நான் உன் வாசம் வீசவ உன்னை தேடி வந்த நான் உன் காலடியில நான். கடற்கரை ஓரமாக இருவரும் கூடைக்குள்ள பார்த்தோமே சன்செட் நீலா மேல வரக்குள்ள. அப்போது உள்ள அந்த இனிமையான நினைவுல நிஜத்துல எல்லாம் இருந்த அப்ப கனவுல உனக்காக போட்ட நான் கையில அப்போ டேடு. இப்போ நீ சொல்லறையா திண்டாத நான் டேபு. என்ன நீ கூட்டி போன உன் கூடவே சேலும். நான் எதையுமே மறக்கல என் காதலும் வாழும். தப்பெல்லாம் நான் தான் பண்ண நீ சொன்னது உண்மைதான். சாதாரண மனுஷன் நான் காலம் வேணும் மாற. என்னோட உணர்ச்சிகள் எல்லையின்றி சென்றுதான் மீண்டும் நான் திருந்தின அது உனக்காக. நம்பி ஒரு வாய்ப்பு கூட நான் மாத்துற நைஸ். உன் கூட போனும் இரவுல பைக்கில் ஒரு ரைட். எல்லாத்தையும் தூக்கி இல்ல ஃபைட். என் கையை இன்னும் அச்சு ஏற்கனவே அந்த சாரல் மலையில் நான் காத்திருந்த நாள் நீ வரும் வரையில் உன்னை பார்த்திருந்த நான் உன் வாசம் வீசவ உன்னை தேடி வந்த நான் உன் காலடியில நான். சாரல் மலையில் நான் காத்திருந்த நாள் நீ வரும் வரையில் உன்னை பார்த்திருந்த நான் உன் வாசம் வீசவ உன்னை தேடி வந்த நான் உன் காலடியில பூவாய் மாறுவன நான்.
உன்னோட கைய புடிச்சா இருக்கு பேபி தைரியமா. ஆனா நீ இல்லைன்னாலும் மத்துக்க வேணா தனியா. மீண்டும் நான் நினைவுல முழுக போற நீ வரையா. என்னோட டைட்டானிக்கு முகுனாலும் சாகாதுமா. எனக்கு பிடிச்சத நீ கொடுத்த தனிமை. நான் கத்துக்கிட்ட நிறையாவே எண்ணங்களின் வலிமை. எழுதுன கவிதை அது எல்லாம் இப்போ நீ இல்லாம. அந்த சரல் மலையில் நான் காத்திருந்த நாள் நீ வரும் வரையில் உன்னை பார்த்திருந்த நான். உன் வாசம் வீசவே உன்னை தேடி வந்த நான். உன் காலடியில பூவாய் மாறுவேனே நான். சரல் மலையில் நான் காத்திருந்த நாள் நீ வரும் வரையில் உன்னை பார்த்திருந்த நான். உன் வாசம் வீசவே உன்னை தேடி வந்த நான். உன் காலடியில பூவாய் மாறுவேனே நான். என்ன கிண்டல் பண்றியோ? நைஸ் ப்ரோ. என்ன bro? ஏன் ப்ரோ நான்டிஸ் கிண்டல் பண்றீங்க? பம்பிள் பாபு ஏன் இப்படி அடிக்கிற? ப்ரோ எனக்கு நான் பிடிச்சிருக்கு. எனக்கு அவர் தெரியாது ப்ரோ. அவருக்கு தான் இதை சொல்லுவீங்கன்னு. அவர்தான் நான் எனக்கு என் ஓன் இன்ட்ரெஸ்ட்ல கேட்டேன் ப்ரோ. ப்ரோ அடுத்து போடுங்க ப்ரோ. ப்ரோ அடுத்து சிங்கு சான் 7 கலர் சிங்கு ப்ரோ 7 கலர் வேணாம். Bro, பின்னாடி ஹார்ட் பீட் மாதிரி வருமா ப்ரோ அந்த இதுல லேப்டாப்னு? ஆமா ப்ரோ தூக்குனா Bro, கூட RGB ல நல்லா ப்ரோ யோசிச்சு பாருங்க ப்ரோ. இந்த ஜோக் நான் பண்ணேன் ப்ரோ. எது? யோ ஐஜி கர்ம தொங்கு. அந்த ஜோக் அவன் மட்டானா? சாரி ப்ரோ, எனக்கு ஷார்ட் டைம் மெமரி லாஸ். ஓகே தூத்துக்குடி சாங்க ப்ரோ. இவரு என்எஸ்டி அவர் ப்ரோ அதுதான் ப்ரோ ப்ரோ அதெல்லாம் பண்ண போறீங்களா? இல்ல அதான் பண்ண ப்ரோ போறீங்களா? அத ப்ரோ அதெல்லாம் வேணாம் ப்ரோ. ப்ரோ அது வந்து ஏஐ சாங் ப்ரோ. அதனால ஏஐ வந்து நம்மளுக்கு சரி வராது. ஆமா. ஓ அப்படியா? அப்ப எனக்கு இது வேற. நானும் ஷாக் ஆயிட்டேன். திடீர்னு அதை பாடி அதுக்கு இது நான் கூட அதான் ப்ரோ பாலம் ஆசைப்படுறேன்னு நினைச்சீங்கன்னு சொல்ல முடியாது ப்ரோ. இவரு சீக்கிரம் ப்ராஜெக்ட் பண்ணி கொடுத்திருக்காரு. ஆனா அது மாதிரி கூட இவர் இருக்கலாம் ரிலீஸ் அந்த தூத்துக்குடியில் ஒரு கொத்த நறுதான் ப்ரோ. அது இப்பதான் ப்ரோ இதெல்லாம் அப்போ வந்து வரும் அந்த தூத்துக்குடியில அப்படியே பாட்டு வரும். கத்தி தந்தார். ப்ரோ இது பாடுங்க ப்ரோ. கோட்டைக்கருக்குள்ள முத்து பக்கத்துல சொத்து. நீ வாயா முறா ஐஜி ஏதாவது ஒரு சாங் ஒரு சொல்லி இந்த மாதிரி இருக்கணும் ப்ரோ சாங் அப்படின்னு. இந்த மாதிரி இருக்கணும்னா அந்த பாட்டை பாடுங்க ப்ரோ. நம்ம பாட்டு இந்த பஸ்ல டவுன் பஸ்ல போட்டு போவாங்கல்ல. நான் இவரு ஒரு இது வச்சிருக்காரு. அந்த பாட்டை சொல்றீங்களா? அவரு பாவம் ப்ரோ. நல்லா இருந்துச்சு ப்ரோ. அந்த இது மட்டும் அது இது எதுவுமே பண்ணியிருக்கோம். இருந்தாலும் அந்த உன்னை போல சாங் மட்டும் ஒன்று பண்ணியிருக்கேன் ப்ரோ. ஓகே ப்ரோ கண்டிப்பா பாடலையா? நீ இப்ப ஏன் பொங்குன? அதான் நான் இப்ப திடீர்னு ஏன் எங்க இருந்து லெஃப்ட்ல இருந்து கடைக்கு வந்தாரு போயிட்டு வந்தேன். சரி பாடிட்டு இருப்பாரு. அப்படியே ஃப்ளோ வந்தலாம்னு பார்த்தேன். என்னது? சும்மா தானே இருந்தா திடீர்னு எங்க இருந்து வந்துட்டேன் தூக்கி போடு அப்படின்ட்டு இருக்கிறான். மச்சான் யாரா இவனுங்க? இல்ல ப்ரோ கடைக்கு போயிட்டு வந்தேன். சரி தெரியக்கூடாதுன்னு ஃப்ளோல போலான்னு பார்த்தா பாடவே இல்லை. ஓ ரொம்ப ஹைப் ஆயிட்டீங்க. அது அதான் அவன் அப்படிதான் ப்ரோ. அவன் தெய்வ திடீர்னு குலம் கத்துறாரு. இருக்குல்ல பாருங்க அந்த சேர்ல அப்படியே சாஞ்சி உன்னை போல ஒரு உறவினை தேடி நானும் அலைகிறேன் கண்ணீரிலே வாடி. சண்டை போட்டால் கூட கோபங்களை மீறி அன்பு இருக்குது மனதுக்குள். நீ வந்தாய் ஒரு நண்பனாக என் கூட உள்ள தொல்லை போல. நம் பாசம் எல்லாம் சண்டையாக நீ விட்டு சென்ற என்னை ஒரு மின்னல் போல. நீ இன்று எந்த நேரம் செல்ல சொல்ல முடியாது வார்த்தையால. நான் உன்மேல் வைத்த அன்பை விட நீ என் மேல் வைத்த அன்புக்கு இங்கு ஈடையில்ல. நீ எங்குதானே இல்லையோ நம் வயதிடைவெளி எல்லாம் வயல்வெளிகளில் சென்றதோ. ஓ ஓ ஓ நான் உன்னை போல நீ என்னை போல நம் இருவரும் விட்டு கொடுத்ததையல்ல. நம் எண்ணம் எல்லாம் அது ஒன்றாய் மாற நம் உறவுக்கு இங்கு எந்த நீ இல்லையோ. தீயாக
வயதுல எதுனாலும் கூட வருவனி அது போதும். கண்களோரம் கண்ணீர் நினைத்தாலும் இது போல வருமா நம்ம வருங்காலம். நீ என்னை விட்டு பிரிந்தாலும் உன் குரல் கூட ஓடும். நமக்குள்ள வெக்கம் தடுத்தாலும் பாசம் மனசுக்குள் இருக்கட்டும் அது போதும். நான் உன்னை விட்டு உறங்கியதில்லை, என் கண்களுக்கு நீ செருப்பில்லை. நாம் சேர்ந்து செய்த சேட்டைகள் எல்லாம் என் நெஞ்சுக்குள்ளே மறக்கவும் இல்லை. நான் தனிமையில் அழுகிறேன் ஏனோ, என் ஆறுதலும் உன் தொல்லைதானோ. நான் சண்டை போட பக்கத்தில் நிற்கானோ, நம் இருவரும் ஓர் நீ இல்லையோ. தீயாக உன்னையே தீண்டுமோ. தேங்க்யூ ப்ரோ, செம்மையா இருந்துச்சு ப்ரோ. ஓகே ப்ரோ, தேங்க்யூ ப்ரோ அந்த அந்த சீக்ரெட் சொல்லிடலாமா? அந்த ஃபர்ஸ்ட் அந்த ஐடியா நமக்கு இந்த கடைசி அந்த ஹூ 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 அப்படிங்கிறது சிவா ப்ரோ தானே சொன்னாரு. அது சிவா ப்ரோ ஐடியா ப்ரோ. ஆமா ப்ரோ, ஆக்சுவலா அந்த இடத்துல என்ன வருதுன்னு தெரியாம என்ன குழம்பிட்டு அப்ப வந்து சிவா ப்ரோ வந்துட்டு ஹூ 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 அப்படின்னாரு. அப்பதான் அந்த ஐடியா வந்துச்சு, கேட்டு பாருங்க. இதே ஃபிக்ஸ் பண்ணிரலாம். சிவனாண்டி வீட்டுல இருக்காரு, சாப்பிடுற நேரம் மொத்த குழம்பு சாப்பிட போயிருப்பாரு. நன்றி ப்ரோ, செம்மையா பண்ணீங்க ப்ரோ, இண்டஸ்ட்ரி ப்ரோ.